வணக்கம், டெல்டா கிச்சன். வாங்க, எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனு. அதால் உங்களுக்கு காப்பரிசி நான் செய்ய போகிறேன். அது உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு 3 டம்ளர் பச்சரிசி கழுவி காய போட்டு அதை மிக்சியில் நுணுக்கி ரவா பதத்துக்கு நுணுக்கிட்டு அதை சலித்து இதை எடுத்து வச்சுருக்கேன். 3 டம்ளரு. இது ஒரு தேங்காய், ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் வெல்லம் பொடியாக நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் பொட்டுக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன். 50 எள் வச்சுருக்கேன். அதை செஞ்சு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதோ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நோண்டு இருந்தால் போதும், சும்மா டேஸ்ட்டு மாறுறதுக்கு தான். உப்பு போட்டுங்க. இது பதமெல்லாம் ரொம்பலாம் தேவையில்லை. இதுக்கு சும்மா லேசாக பதம் இருந்தால் போதும். இதோ வந்துருச்சு. இந்த கம்பி பதத்துக்கு உருண்டையாக உருட்டுனா வருது பாருங்கள். இந்த மாதிரி பதம் இருந்தால் போதும். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். பாவுக்கு 2 டம்ளர் வெல்லத்துக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பாவு கொஞ்சம் கம்பி பதம் மாதிரி வந்ததுக்கப்புறம் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோ ஊற்றி கிண்டி காமிக்கிறேன் பாருங்கள். தேங்காய் இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். எள் வறுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கல்லை வறுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாவு கிண்டி காமிக்கிறேன், பார்ப்போம் வாங்க. பாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க. 2 டம்ளர் அந்த வெல்லத்துக்கு அந்த தண்ணி 1/4 டம்ளர் தண்ணி வச்சா பாவு கரெக்டாக இருக்கும். எல்லா பாவுமே ஊற்றி கிண்டிடலாம். கட்டி இல்லாத கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிட்டு அதை உடச்சி வச்சுக்கிட்டாக்க வீணாக போகாது, நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் நாங்களே செய்கிறோம். சுத்தமான பொருள், கலப்படம் இல்லாதது. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஹோம் டெலிவரி பண்ணுறோம்.